அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 260 முதல் 265 வரை. இன்னும் இப்ராஹிம், என் இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என கூறியபோது அவன், நீர் இதை நம்பவில்லையா என கேட்டான். மெய்யாக நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்கிறேன் என்று கூறினார். அப்படியாயின் பறவைகளிலிருந்து 4 பிடித்து அவை உம்மிடம் திரும்பி வருமாறு பழகிக்கொள்ளும். பின்னர் அவற்றை அறுத்து அவற்றின் பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்துவிடும். பின் அவற்றை கூப்பிடும். அவை உம்மிடம் வேகமாக பறந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் பேரழிவானன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுவர்களுக்கு ஊமையானது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை விளைவிக்கும் ஒரு விதையை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடை உடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது வேறு விதமான நோய்வினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை. அவர்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள். கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானதாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்திலும் எவ்வித தேவையில்லாதவன், மிக பொறுமையாளன். நம்பிக்கை கொண்டோர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தம் பொருளை செலவிடுபவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோய்வினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு ஊமையானது ஒரு வழுக்கும் பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது மழை பெய்து அதிலிருந்து சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. அவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் காஃபிரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கி கொள்ளவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஓமையானது உயரமான வளமுள்ள பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் மேல் பெரும் மழை பெய்கிறது. அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமழையே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கின்றவனாக இருக்கிறான்.